இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. அல்லேலூயா, என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. என்னை மாற்றிடுமே, முற்றும் என்னை மாற்றிடுமே. நன்றி. இந்த இடத்தை முழுவதும் வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, இப்போதே நிரப்புவதே எங்களை நிரப்பும். நன்றி 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 அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இப்போது நம்ம கூடவே தாங்க இருக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். அவர் ஆற்றல் நிறைந்தவர், இயேசு வல்லமை நிறைந்தவர், அவர் மகிமை நிறைந்தவர், தந்தையின் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தவர். தந்தை என்ன சொன்னாரோ தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மானிடராக பிறந்து நீ மரித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தந்தையுடைய திட்டம். அந்த திட்டத்தை அவர் ஒரு காலம் மறுக்கவே இல்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்றைக்கு தந்தையாகிய கடவுள் எப்பெயருக்கும் மேலான பெயரை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட்டு ஆராதிக்க வேண்டும் என்பது இறைவார்த்தை சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு தந்தையாகிய கடவுளை நேசித்தவர், தந்தையாகிய கடவுள் என்ன சொல்றாரோ அப்படியே செய்து முடித்தவர். தந்தை எல்லாவற்றிற்கும் மேலானவர். அந்த வல்லமையின் தந்தையை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தவரே ஆண்டவராகிய இயேசு. ஆகவே நம்ம எப்போ ஜெபித்தாலுமே, ஜெபிக்கும் பொழுது முதல்ல தந்தையை நோக்கி நல்லா சொல்லுங்க, அடுத்து இயேசுவை நோக்கி துதிங்க, செவிங்க, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி துதிங்க, செவிங்க. உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எப்படி இருக்குங்கிறதை பார்ப்போம். ஏன்னா தந்தை மகன் தூய ஆவி மூவரு இறைவனும் நமக்குள்ளே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையின் ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் தான். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி ஆண்டவரை பாடி, நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். இந்த இயேசு எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. ஆமென். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். சொல்லுவோம். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா. அகமகிழ்வோமே, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா. அகமகிழ்வோமே. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் இயேசுவே ஒளியாவா. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் இயேசு நமக்கு ஒளியாக வருவார். ஒளியாவா. ஒளியா எழும்பி சுடர் விடுவோம், ஒளியா
நடுவினிலே இயேசுவின் வார்த்தையுண்டு. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே இயேசுவின் வார்த்தை உண்டு. அவரின் தூய தழும்புகளால் அவரின் தூய தழும்புகளால் குணமடைகின்றோம் நாம். அல்லேலூயா, குணமடைகின்றோம் நாம். இயேசு நம்மோடு ஆமென். இன்று அவர் கூட இருக்கும்போது எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். இயேசு நம்மோடு எங்கும் ஆனந்தம். மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும் மனமோ தளர்வதில்லை. மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும் மனமோ தளர்வதில்லை. கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், கோதுமை மணி போல் மடிந்திடுவோம். சிலுவையை சுமந்திடுவோம். அல்லேலூயா, சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு எங்கும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகம் மகிழ்வோமே, அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா, அகம் மகிழ்வோமே. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லோரும் சேர்ந்து நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ கூடவே வருகிறார். இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எல்லோரும் சேர்ந்து நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை கொஞ்சம் கூட பயம் வேண்டாம். வந்தாலும் ஏன்னா அவருடைய கிருபை நம்ம கூடவே இருக்கிறது. பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்று
பாடிடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னென்ன வேதனை வரட்டும், என்னென்ன துன்பங்கள் வரட்டும், என்னென்ன போராட்டங்கள் வரட்டும், அத்தனையிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அந்த இயேசு தான் நம்ம கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு ஒரு நாள் விலகுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எத்தனை பேருக்கு அற்புதங்கள் செய்திருக்கிறார்? கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு பேருக்கும் அற்புதம். நம்ம இதுவரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் வாழதே அவருடைய பெரிய அற்புதங்க. ஆமென். இப்ப வருகிற கொள்ளை நோய், எப்பேற்பட்ட நோய்கள், பொல்லாத கொடிய வியாதிகள், இத்தனையிலும் இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் நம்ம ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு வெற்றி தருவார். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. இயேசுவே ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு வெற்றி தருவார். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. என்ன வேதனை வந்தாலும் ஒடுங்கி நான் ஒளிவதில்லை. என்னென்ன வேதனை வந்தாலும் ஒடுங்கி நான் ஒளிவதில்லை. கர்த்தர் என்னை காத்திடுவார், கரங்கள் நீட்டி தூக்கிடுவார். கர்த்தர் என்னை தாங்கிடுவார், கரங்கள் நீட்டி தூக்கிடுவார். இயேசுவே ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு வெற்றி தருவார். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. தேவாதி தேவனுக்கு மகிமை, மகிழ்ச்சியோடு ராஜாதி ராஜனுக்கு மகிமை. பகைவர்கள் என்னை எதிர்த்தாலும் எத்த நாமம் எனக்கு உண்டு. பகைவர்கள் என்னை எதிர்த்தாலும் கர்த்தர் நாமம் எனக்கு உண்டு. தேவ வார்த்தை பாடேந்து எதிரியை திடமாய் வென்றிடுவே. தேவ வார்த்தை வாழேந்தி எதிரியை திடமாய் வென்றிடுவே. ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. எப்போதும் மகிழ்ந்து துதித்திடுவே, இயேசுவின் நாமம் உயர்த்திடுவே. எப்போதும் மகிழ்ந்து
மீட்டு தருவாய். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. தேவாதி தேவன் ஆமென். அவர் ஒருவருக்கு மகிமை மாட்சிமை. ராஜாதி ராஜனுக்கு மகிமை. ஆமென் ஆமென். தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. அப்படியே ஒரு நல்ல துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதி நம்முடைய நாவல வரணும். எல்லோருடைய நாவலையும் துதி வரணும். துதி இருக்கிற இடத்துல தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். துதிங்க நல்லா துதிங்க நல்லா துதிங்க. பெரியவரே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நாமங்களும் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தட்டும். இயேசுவே 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 உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவர் சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர், ஆண்டவரே மனவிருக்கமுடையவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பெரியவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முடியாத நன்மைகள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு கடங்காத நன்மைகள் செய்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரடி எடுத்து வந்திடுவாய், ஓடி வந்து உன்னை தழுவிக் கொள்வாய். ஓரடி எடுத்து ஆண்டவரே உங்க பிள்ளை உண்மை தேடி வாரேன்னு சொன்னா அவர் மனசு தாங்காதுங்க. அவர் மனசு தாங்கவே செய்யாது. அவர் ஓடி வந்து நம்மளை அரவணைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே இருப்போம். ஆமென். நல்ல நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும், இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும். வேண்டுவை ஜெபிப்பாய் என் மகனே, வேண்டுவை துதிப்பாய் என் மகளே, வேண்டுவாய் ஜெபிப்பாய் என் மகனே, வேண்டுவாய் துதிப்பாய் என் மகளே. இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும், இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும். ஓரடி எடுத்து வந்திடுவார், ஓடி வந்து உன்னை தழுவிக் கொள்வார். ஓரடி எடுத்து வந்திடுவார், ஓடி வந்து உம்மை தழுவிக் கொள்வார். அவரோடு உன்னை சேர்த்துக் கொள்வார், அவரோடு உன்னை சேர்த்துக் கொள்வார். காலமெல்லாம் அவர் கை கொடுப்பார், காலமெல்லாம் இயேசு கை கொடுப்பார். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும், இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும். கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கவலைகள் எல்லாம் போக்கிடுவார். கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கவலைகள் எல்லாம் போக்கிடுவார். வேதனைகளிலே பங்கு கொள்வார், நம் வேதனைகளிலே பங்கு கொள்வார். பாரங்கள் எல்லாம் சுமந்து செல்வார், மனபாரங்கள் எல்லாம் சுமந்து செல்வார். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும், இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பும், இயேசுவின் ஆவி வல்லமை தரும். தனிமையில் பாடி
தவிக்கும் போது தாயாக வந்து அணைத்துக் கொள்வார். தனிமையில் வாடி தாவிக்கும் போது தாயாக வந்து அணைத்துக் கொள்வார். நெஞ்சோடு நெஞ்சாக பேசிடுவார். நெஞ்சோடு நெஞ்சாக பேசிடுவார். உங்களை எல்லாம் ஆற்றிடுவார். மன உங்களை எல்லாம் மாற்றிடுவார். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பு. இயேசுவின் ஆவி வல்லமை தரும். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பு. இயேசுவின் ஆவி வல்லமை தரும். அலுவற்ற நிலையில் பலன் தருவார். ஆவியார் உனக்கு துணை வருவார். வலுவற்ற நிலையில் பலன் தருவார். ஆவியார் உனக்கு துணை வருவார். இரக்கத்தால் உன்னை மூழ்கடிப்பார். இரக்கத்தால் உன்னை மூழ்கடிப்பார். அறிவாக உன்னை நடத்தி செல்வார். இயேசு அறிவாக உன்னை நடத்தி செல்வார். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பு. இயேசுவின் ஆவி வல்லமை தரும். இயேசுவின் அன்பு நம்மை நிரப்பு. இயேசுவின் ஆவி வல்லமை தரும். இயேசுவின் ஆவி வல்லமை தரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போன வாரம் அவ்வளோ நல்லா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு போய் அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தவன் தான். திங்கக்கிழமை தான் வந்தேன். ஒரு 5 நாள் அங்கே இருந்தேன். யூரினில் கிருமி நிறையா இருக்குன்னு சொல்லி காய்ச்சல் 10 நாளாக விடாமல் விட்டு 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 குளிர் காய்ச்சல் வெட்டு வர்ற மானைக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அங்கே போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ கிருமி நிறையா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. உடல் பலவீனம், ரொம்ப உடல் சோர்வு, ரொம்ப ரொம்ப அசதி, போராட்டமான சூழ்நிலை. எங்கள் சகோதரர்களெல்லாம் வந்து சந்தித்தாங்க, என்னை கூட வந்து சந்தித்தாங்க. நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று ஆண்டவரை துதித்து பாடுறேன்னா எனக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. ஆண்டவரை பாடி துதிச்சு எவ்வளோ நாளாயிருச்சு. ஆண்டவரே உம்மை துதிக்கணும்ப்பா, உம்மை பாடி ஆராதிக்கணும். ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். நேற்று வரைக்கும் நான் டீப்பு போட்டிருந்தேன். எல்லாம் என் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்று தான் டீப்பு எடுத்துகிட்டு வந்தேன். வந்த உடனே இன்றைக்கி நேற்று நைட்டு பூரா எனக்கு ஏக்கமெல்லாம் எப்படியாச்சும் இன்றைக்கி நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளணும், இயேசு நல்லா துதிக்கணும், இயேசு ஆராதிக்கணும், நான் மகிமைப்படுத்தணும் தான் அவரை நினச்சி வந்தேன். நாங்கள் வந்த இடத்துல என்னை ஆராதனை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு இந்த உலகத்தில் யாருமே தர முடியாது. ஆமென். அவர் நம்மை ஆய்ந்து அறிகின்ற தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 139 எடுத்து 1ல இருந்து ஃபுல்லாக வாசித்து பாருங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ வானத்துக்கு பறந்து சென்றாலும் சரி, அங்கேயும் என் கரம் உன் கூட தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பாதாளத்தில், நீ கடலுக்கு அடியில் நீ வீடு அமைச்சு நீ அங்கே இருந்தாலும் அங்கேயும் என் கரம் உன்னோடு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நீ நிலாவில் வீடு கட்டி அங்கே இருந்தாலும் அங்கேயும் கூட என்னுடைய கரம் அங்கே தான் இருக்கும், உன் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? முடிஞ்சா நீங்கள் ஒவ்வொருத்தரும் திருப்பாடல் 139 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் இன்னைக்கு வாசித்த பகுதியாக தான். திருப்பாடல் மட்டும் கிட்டத்தட்ட 150 திருப்பாடல் இருக்குது. 150ஐயும் இது வரைக்கும் நான் 24 தரம் வாசிச்சிருக்கேன். கடைசி பக்கத்தில் வந்து நிற்கிறேன். 140வது பக்கத்தில் வந்து நிற்கிறேன். நாளையிலிருந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாடல், ஒரு நாளைக்கு ஒரு நற்செய்தி,
ஒவ்வொரு நாளும் நற்செய்தி வாசிக்கிறத பார்த்தா எத்தனைன்னு அது எனக்கு சொல்ல முடியல. பைபிள் ஏதாவது 2 முறை முடிச்சு இப்போ 3வது முறையில் வந்து நிற்கிறேன். ஏன்னா அந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்க நல்லாயிருக்கும். ஆனால் இதை மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் திருப்பாடல் 139 போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவருடைய கரம் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆய்ந்து அறிபவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்னை ஆய்ந்து அறிபவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்னை ஆய்ந்து அறிபவரே, வானகம் பறந்து சென்றாலும் ஆதாரம் கடந்து போனாலும், வானகம் பறந்து சென்றாலும் பாதாளம் கடந்து போனாலும், எங்கும் நிறைந்தவர் என்னோடு காக்கும் அன்பை பாடுகிறேன். எங்கும் நிறைந்தவர் என்னோடு காக்கும் அன்பை பாடுகிறேன். என்னை ஆய்ந்து அறிபவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்னை ஆய்ந்து அறிபவரே, கதிரவனிடத்தில் பறந்தாலும் கடலின் அப்பால் வாழ்ந்தாலும், கதிரவனிடத்தில் பறந்தாலும் கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கும் உமது கரம் என்னை நடத்தி செல்வதை நான் அறிவேன். அங்கும் உமது கரம் என்னை நடத்தி செல்வதை நான் அறிவேன். என்னை ஆய்ந்து அறிபவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்னை ஆய்ந்து அறிபவரே, இருளே என்னை மூடினாலும் இரவும் என்னை சூழ்ந்தாலும், இருளே என்னை மூடினாலும் இரவே என்னை சூழ்ந்தாலும், இருளும் உமக்கு இருட்டல்ல, இரவும் பகல் போல் ஒளியாமே. இருளும் உமக்கு இருட்டல்ல, இரவும் பகல் போல் ஒளியாமே. என்னை ஆய்ந்து அறிபவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்னை ஆய்ந்து அறிபவரே, ஆற்றலை இழந்து எங்கே செல்லுவேன், உன் திருமுன் விட்டு தப்பி ஓடுவேன். உன் ஆற்றலை இழந்து எங்கு செல்லுவே, உன் திருமுன் என்று தப்பி ஓடுவே. முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து என் நாட்களை எல்லாம் குறித்துள்ளேன். முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து என் ஆட்களை எல்லாம் குறித்துள்ளே. என்னை ஆய்ந்து அறிபவரே, நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்னை ஆய்ந்து அறிபவரே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நடப்பது எழுவது படுப்பது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும்.
அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவரை தான் நாம் போற்றி துதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுது நாம தொடர்ந்து பரிந்துரை ஜெபத்திற்காக நாம் தயாராகி கொண்டு இருக்கிறோம். பரிந்துரை ஜெபங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஜெபங்க. இந்த பரிந்துரை ஜெபத்தில் நிறைய வல்லமை உண்டுங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் சகோதரிகள் எல்லோரும் அன்னைக்கு வந்திருந்தாங்க. சகோதரிகள் செபிச்ச ஜெபத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படிலாம் உடனே செலுத்துருச்சு. ஏன்னா அந்த பரிந்துரை ஜெபத்திற்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. ஆகையால இப்போ சகோதரர் நமக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து ஜெபிப்பார். நாமளும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். முடியாதவங்க மட்டும் மற்ற எல்லாரும் எழுந்து நின்று பாரத்தோடு நம்முடைய உறவுகளுக்காக நாம் இப்போ செபிக்க போகிறோம். ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போகிறார். என் பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். அந்த வாக்கு மாறாத தெய்வத்தை நாம் துதித்திருக்கிறோம். நாம் பாவிகளாய் இருந்த பொழுது நமக்காக சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்று நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். தூய் ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் கேட்ட உடனே நமக்கு மறு உத்தரவு தருவார். நாம் சொன்ன உடனே அவர் நமக்கு பதில் தருவார். கண்களை மூடி மிகுந்த மன உருக்கத்தோடு ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே பிறருக்காக செபிக்கிறதுக்கு எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய உறவுகளுக்காக செபிக்கிறதுக்கு எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் ஆவி எங்க மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உணர்வுகளுக்குள்ள ஜெபத்தின் மீது ஒரு வாஞ்சை உருவாகட்டும் ஆண்டவரே. இங்கே மட்டும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதுல ஒரு ஆர்வமுடைய பிள்ளைகளாய் இருக்கணும். நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். நாங்கள் ஒரு ஜெப வீரனை போல இருக்கணும் ஆண்டவரே. தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் சொல்வதை போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்று சொல்வதை போல ஆண்டவரே நான் ஒரு ஜெப வீரனா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் தனிமையில ஜெபிக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே. என் வீட்டில் நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே. நான் கூடி ஜெபிக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கண்களை மூடி ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினாலே நிரப்புவீராக. பிறர் அன்பின் நேசத்தினால் எங்கள் உள்ளங்களை நிரப்புவீராக. மனக்கசப்புகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறி போவதாக. குறிப்பாய் அவர்களுக்காய் ஜெபிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய உண்மையான அன்பை எங்கள் மீது ஊற்றும். அந்த கள்ளமற்ற அன்பை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அந்த மனக்கசப்புகள் வெறுப்புகளை எல்லாம் எங்களை விட்டு விலக்கி நடத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். அவர் என்றும் தரும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுக்கிறவர் இங்கு தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். வார்த்தை உணர்ந்து சொல். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். முதலாவதாக நோயாளிகளுக்காக நாம் இப்ப ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த ஜெபத்தினுடைய முக்கிய நோக்கமே, ஆண்டவர் தந்திருக்கிற முக்கிய நோக்கமே குணமளிக்கும் நற்செய்தி கூட்டம் இங்க வருகிற யாவரும் நலம் பெற்று செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவுளம். ஆகவே கண்களை மூடி ஆண்டவரே இங்க வந்திருக்கிற யாரும் நலம் பெற்று செல்லணும் ஆண்டவரே. எல்லோரும் நலம் பெற்று செல்லணும் ஆண்டவரே. நீர் மனதுருகிற தெய்வமையா என்று சொல்லி கண்களை மூடி நோயாளிகளை அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்கு தெரிந்தவர்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உறவினர்களை ஒப்பு கொடுப்போம். மருத்துவமனையில் வேதனைப்படுகிறவர்களை ஒப்பு கொடுப்போம். அவர் இன்றும் வாழ்கிறார்.
அவர் இன்றும் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி அந்த கருத்துக்காக ஆண்டவர்கிட்ட உருக்கம் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே. சகோதரோடு இணைந்து நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க. நன்றி கண்களை மூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நோயாளிகளை மனதில் நினைத்து ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே. காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை ஆட்கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நோயாளிகள் எல்லாம் உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளும் உம்முடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளும் மீது ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. இரக்கம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. உங்களுடைய தயவு வெளிப்படுவதாக ஆண்டவரே. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளையும் தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, மருத்துவமனையில் ஆண்டவரே உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அன்பு கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தொடுவீராக ஆண்டவரே. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக தகப்பனே ஒவ்வொருவருக்கு தொட்டு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பச்சிலையோ மருந்தோ என்னை குணப்படுத்தவில்லை, ஆண்டவருடைய வார்த்தை குணமாக்கியது. அதே போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இறங்குவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நோயாளிகளும் மீது உம்முடைய வார்த்தை அசைவாடுவதாக. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்கிற வார்த்தை ஆண்டவரே அசைவாடுவதாக தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் வாழ்கின்ற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும், உற்சாகமாக மகிமைப்படுத்தும். இந்த நேரத்திலும் கூட ஒரு ஜெப குறிப்பு, சகாயம் என்ற அந்த தாய்க்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அது திறக்கப்படுவதாக. அது திறக்கப்படுவதாக. உம்முடைய ரத்தம் அந்த அடைப்புகளுக்குள்ள பாய்ந்து வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சுகப்படுத்துகிறீர், சுகப்படுத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் நீர் வெறுமையாய் அனுப்பியதில்லை ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரிலே தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த கருத்துக்காக நாம ஜெபிப்போம். குடும்ப சமாதானத்திற்காக நாம இப்ப ஜெபிக்க போகிறோம். பிரிந்திருக்கிற உறவுகளுக்காக ஆண்டவர் முதலாக ஒரு கணவன் மனைவியுமாக படைத்தார். இப்போது கணவன் மனைவிகளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா அந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அந்த தரவுகள்லாம் சொல்லுகிறது. குறிப்பா கிறிஸ்தவர்களுக்குள்ளதான் அதிகமான விவாகரத்து நடக்கிறது என்று சொல்லி எவ்வளவு வேதனைக்குரியது பாருங்க. வாழ்வு தரும் தெய்வத்தை வணங்கிவிட்டு எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரை பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேரணும் ஆண்டவரை. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும் ஆண்டவரை. தகப்பனை ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் மனஸ்தாபங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க ஒன்று சேரணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் சமாதானத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லிப்போம். ஒருவர் ஊக்கமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரரோடு இணைந்து நாம ஜெபிப்போம். அந்த கருத்துக்காக இணைந்து ஜெபிப்போம். இயேசுவே, 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 இயேசுவே. ஆமென், ஆமென். தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வரைக்கும் எங்களை பாதுகாத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி ஐயா. நன்றி. எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி தகப்பனே ஐயா. ஐயா, உம்முடைய பரிசுத்தகரம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து வழி நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இதோ ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இதோ ராஜா தகப்பனே ஐயா, பிரிந்து அப்பா தகப்பனே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா பிரிந்திருக்கிற அப்பா கணவன் மனைவி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற ராஜா உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே ராஜா. பிரிந்திருக்கிற ஒவ்வொரு அப்பா ராஜா தகப்பனே கணவன் மனைவி மீது தகப்பனே ராஜா உங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக ராஜா. உங்க ஆவியானவர் அசைவாடுவாராக தகப்பனே ஐயா. அந்த உள்ளத்துல இருக்கிற ராஜா கசப்பு, வெறுப்பு, பகைமை உணர்வுகளை நீங்க நீக்கி போடுங்க ராஜா. அந்த உள்ளத்துல அன்பை ஊச்சுங்க ராஜா. அமைதியை ஊச்சுங்க ராஜா தகப்பனே ஐயா. நீர் அமைதியின் அரசர் ஐயா. அப்ப அமைதியை கொடுங்க தகப்பனே ராஜா.
பிரிந்திருக்கிற கணவன் மனைவிக்குள்ள ராஜா ஒரு அன்பின் என்ற உறவை நீங்க கட்டி எழுப்புங்க தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஐயா தகப்பனே, அப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தகப்பனே எல்லா அப்பா தகப்பனே இருளின் அந்தகார வல்லமையில ராஜா அவங்களை விட்டு வெளியேறுவதாக ராஜா. உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க ராஜா. உங்க வல்லமையினால நீங்க நிரப்புங்க தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. எங்க தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே எத்தனை உறவுகள் பிரிஞ்சிருக்காங்க ராஜா. இதோ சகோதரர்களே அப்பா ராஜா எத்தனை பிளவுகள் இருக்கு ராஜா. அப்பா தாய் மகன்களே எத்தனை பிளவுகள் இருக்கு ராஜா. அப்பா எத்தனை உறவுகள் பிரிந்திருக்காங்க ராஜா. அந்த குடும்பங்களை நீங்க அமைதியை கொடுங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்துல நீங்க அமைதியை கொடுங்க ராஜா. கசப்பு வெறுப்புகளை நீக்குங்க ராஜா. தகப்பனே அந்த உள்ளத்திலே அன்பை ஊற்றுங்க ராஜா. அன்பை நீங்க ஊற்றுங்க ராஜா. உறவுகளை கட்டி எழுப்புங்க இயேசுவே. உறவுகளை நீர் கட்டி எழுப்புவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே ராஜா இதோ சகோதரர்கள் அப்பா ராஜா அப்பா தகப்பனை ஒன்றித்து வாழ்வது எவ்வளவு அப்பா ராஜா இனிமை என்று நீங்க சொல்றீங்க ராஜா. ஐயா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனை பிரிந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளே ராஜா இதோ நீர் இணைத்து விடுவீராக தகப்பனே. உடைய அன்பு ராஜா பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே ராஜா. இரக்கம் அந்த குடும்பத்தோடு இருப்பதாக ராஜா. உடைய வழி நடத்துதல் அந்த குடும்பத்தோடு இருப்பதாக தகப்பனே. நன்றி தகப்பனே ராஜா. நன்றி இயேசுவே ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. உங்க அன்பு ராஜா தகப்பனே. உடைய சமாதான ராஜா தகப்பனே. உடைய கிருபை ராஜா தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருந்து அப்பா பாதுகாத்து வழி நடத்துவதாக ராஜா. உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க ராஜா. இயேசுவே உமக்கு சாட்சியாக நிறுத்துங்க ராஜா. நீங்க என் சாட்சியா என்று சொன்னீரே ராஜா. உமக்கு சாட்சியா நிறுத்துங்க ராஜா. உமக்கு வாழ்க்கை வாழணும் ராஜா. நீர் விரும்புகின்ற வாழ்க்கை வாழணும் தகப்பனே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. மீட்பராம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் விளைவுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட வாலிப பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. தகப்பனே இந்த தலைமுறை எவ்வளவு வேகமாய் கெட்டு போகிறது என்பதை எங்கள் கண்களால நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. முந்தின தலைமுறை கெட்டதை விட இது வேகமாக போகிறது ஆண்டவரே. எங்கள் தலைமுறைகளை காப்பாற்றுவோம் ஐயா. திருச்சபையின் அடுத்த தலைமுறைகளை எழுப்பி நிறுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஐயா அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போதை பழக்க வழக்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த உலக சிற்றின்ப நாட்டங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பொல்லாத இந்த இன்டர்நெட் மோகத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒருவர் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா. Thank you Jesus. தகப்பனே இயேசுவே இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் செய்ய ஆற்றல் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல தகப்பனே அப்பா வாலிப சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே போதை பழக்கத்தில் வெறிகள் இருந்த ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் அடைக்கலம் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ காரியங்கள் அடிமைப்பட்ட ஆண்டவரே. தகப்பனே போதை பழக்கங்கள் அடிமைப்பட்ட ஆண்டவரே. தகப்பனே அது கொலையில போய் முடியுது ஆண்டவரே. அப்பா அது பெரிய பெரிய பிரச்சனையில விட்டு விடுது ஆண்டவரே. தகப்பனே அந்த வாலிப பிள்ளைகளை நீர் தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. அப்பா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்கள் எதிர்கால தலைமுறையினர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிக்கையிடும்படியாக உம்முடைய நாமத்தை போற்றும்படியாக அந்த சகோதரர்களால் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தில் நீர் செயல்படுவீராக. நீர் ஒவ்வொரு காரியத்திலும் வழி நடத்துவீராக. தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அவர்களை விட்டு விலகி ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் ஆண்டவரே அவர்கள் கூட்டி சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. செல்போனில் உள்ள ஆண்டவரே
வல்லமை விட்டு குறையட்டும் ஆண்டவரே. அப்பா நீர்தான் ஆண்டவரே பாடுகிறேன். உடைய கரம் காக்கவில்லை என்றால் ஆண்டவரே அவர்களை யாராலும் காக்க முடியாதப்பா. அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. அப்பால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தொடர்ந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா நீர் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. கைகளை தட்டி ஆண்டவரை உற்சாகமாக மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து உற்சாகமாக ஆண்டவரை பாடி நம்ம இறைவார்த்தைகளை சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து முடியாதவங்க மட்டும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரை தாழ்மையோடு துதிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். மற்ற எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரே தகப்பனே நாளைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை தாங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி நாளைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை தாங்க ஆண்டவரே. தகப்பனே இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவரே சாமுவேல் இறைவாக்கினரை அனுப்பி பல பேரை நிராகரித்து இவன் தான் நான் தேர்ந்து கொண்டவன் என்று சொல்லி ஒரு நல்ல தலைவரை கொடுத்தீங்களா ஆண்டவரே. தகப்பனே உமக்கு பிரியமில்லாதவர்களை நிராகரித்து ஒரு நல்ல தலைவர்கள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அழகையின் தந்திரத்தினால் எந்த தலைவர்களும் வரக்கூடாது ஆண்டவரே. தீய சூழ்ச்சியினால் எந்த தலைவரும் வரக்கூடாது ஆண்டவரே. மக்களை நல்ல வழிகளோடு சமூக நீதியோடு நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தமிழ்நாட்டு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பல புனிதர்கள் ரத்தம் சிந்தின பூமி ஆண்டவரே. பல மிஷனரிகள் ரத்தம் சிந்தின பூமி ஆண்டவரே. இதை தீயனுடைய கைக்குள்ள நீங்க ஒப்புவிக்க மாட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை நீங்க தருவீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒளி இங்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். முன்னுதாரணமாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் முன்னுதாரணப்படுத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய இறையாட்சி இந்த தமிழ்நாட்டிற்குள்ள எப்போதும் பரவி பெருகும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தலைவரை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார் என் பார்வையிலே என்னை விலையேற பெற்றவன் நீ மதிப்பு மிக்கவன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் என்னுடைய தகுதி அல்ல, என் ஆண்டவரனை தேர்ந்தெடுத்து தர. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நான் என் தாயின் கருவிலை உருவாக முன்பதற்கு என் ஆண்டவரனை முன்குறித்து விட்டார். என் ஆண்டவர் அவருடைய அறிவினால் என்னை தெரிந்தெடுத்து விட்டார். அந்த நல்ல தெய்வத்தை ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தவன் நீர் என்னோடு இருப்பதினால். நான் எதினால் விசேஷித்தவன் நீர் என்னோடு வருவதினால். நான் எதினால் சிறப்பு மிக்கவன் என்று சொன்னால் நீர் எப்போதும் என்னோடு இருப்பதினால். அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த உயிருள்ள தெய்வத்தை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவோம். தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நல்ல மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி தேங்க்யூ தேங்க்யூ நல்ல ஆவில நன்றி 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 இயேசுவே 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 நன்றி. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். உற்சாகமா சொல்லுங்க. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் உற்சாகமா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் திரு எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அவர் என்னோடு வருவதினால் நான் விசேஷமானவன். அவர் என்னோடு இருப்பதினால் நான் சிறப்பு மிக்கவன். அவர் என்னோடு இருப்பதினால் எந்த தீங்கும் என்னை அணுகாதே
உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து என்னை பாதுகாக்கிறது, என்னை பகலையெல்லாம் கூட செல்கிறது. என் அன்பான இயேசு என்னோடு எப்போது வருகிறார். இதோ உலக முடியும் நாள் வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் அவர் என்னோடு வருகிறார் என்று சொல்லி நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? கைகளை தட்டி. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு சொல்லுங்க. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், எஸ் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் எங்கே சுதீபார், சந்தோஷம் நான் காணுவேன். இப்பொழுது எங்கே ஏக்கமெல்லாம் எங்கே சுதீபார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க. எங்கே ஏக்கமெல்லாம் எங்கே சுதீபார், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கே ஏக்கமெல்லாம் எங்கே சுதீபார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன். ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன். ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லுங்க. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலோ சொல்லுங்க. ஒரு மரம் வருது. சொல்லுங்க. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலோ வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடு. நல்ல நம்பிக்கையா இருக்கிறோம். ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடு. ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடு. பாடுவோம். மாறாவின் நீரை அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுங்க. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. அன்பான இயேசு என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கம் ஏக்கமெல்லாம் என் இயேசு தேவார், சந்தோஷம் நான் காணுவேன். மீண்டும் மீண்டும் என் ஏக்கமெல்லாம் என் இயேசு தேவார், சந்தோஷம் நான் காணுவேன்.
அதை தினம் யோசிப்பவர். கைகளை தட்டி தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு மறுபடினார். ஆமென் ஆமென். எதினால் இது எதினால் என்னோடு மறுபடினார். தேவா தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். தட்டி ஆமென். அதை தினம் யோசிப்பவர். ஐயா தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். ஜீசஸ் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு மறுபடினார். எதினால் இது எதினால் என்னோடு மறுபடினார். தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். நான் அதை தினம் யோசிப்பவர். உற்சாகமா சொல்லுங்க. தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். இது எதினால் என்னோடு மறுபடினார். எதினால் இது எதினால் என்னோடு மறுபடினார். வீடும் வல்லமை உன்னத ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை. சொல்லுங்க. கோலின் வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா. ஆமென் ஆமென் ஆமென். தேவை தேவா இப்போ தாரும் தேவா. தேவை தேவா தாரும் தேவா. கோலின் வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. கோலின் வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன். உணர்ந்து கேட்போம். மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன். உப்பர்வாளி ராஜாவரோ மிக்க தரிசனம் சொல்வாரே. உப்பர்வாளி ராஜாவரோ மிக்க தரிசனம் சொல்வாரே. வீடும் வல்லமை ஆவியின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை. வீடும் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை. வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை 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 அக்கினியின் வல்லமை. வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி நடத்துங்க. பரலோகத்தின் அமைதி நிரப்புவதாக. பரிசுத்தம் பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாகட்டும் ஆண்டவர். ஒரு அக்கினி ஆண்டவர், ஒரு அக்கினி ஆண்டவர். சுத்தரிக்கிற ஒரு அக்கினி ஆண்டவர்.
தகப்பனை ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. ஒரு அமைதி ஆண்டவர், தகப்பனை ஒரு நிதானத்தை கொடுப்பீராக, தகப்பனை ஒரு அமைதியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, தெளிவு இந்த நேரத்தில் ஊற்றப்படுவதாக, மன கஷ்டங்கள் வெளியேறி போவதாக. தகப்பனை தூய்மையான ஒரு இருதயங்களுக்குள்ளே உருவாக வேண்டிய ஒப்புக்கொண்டிருக்கிறார். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூய ஆவி உங்களிடம் வருகிறது, நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று உலகெங்கிலும் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மகிமை கொடுங்க. நல்ல உற்சாகமாக ஆண்டவரே, ஒரு சாட்சியான வாழ்வு வாழ்வதற்காக எங்களை நிரப்புகிறீர். உங்களுடைய மேலான அன்பினால் எங்களை நிரப்புகிறேன். நிரப்புங்கப்பா. உங்களுடைய மனதுருக்கத்தினால் எங்களை நிரப்புகிறேன். நிரப்புகிறீரப்பா. உங்களுடைய கனிவான இரக்கத்தினால் எங்களை நிரப்புகிறேன். ஆமென். பெருமையும் தாழ்மையும் உள்ள பிள்ளைகளால் எங்களை நிரப்புகிறேன். ஆமென். அதற்காகவே உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி. கைகளை தட்டி ஆண்டவர் உற்சாகமா மகிமைப்படுத்தும். நல்ல முழுவலத்தோட கைகளை தட்டுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், என் இயேசுவே ரட்சகர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு புதைக்கிறோம். தெய்வம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக. வார்த்தையை கொடுக்கவிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர்கள் எங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வம் நிறைவாய் ஆசீர்வதிங்க, நிறைவாய் அவர்களை ஆட்கொள்வீராக. அவர்களுடைய தெய்வம் எங்களோடு பேசுவீராக. பேசும் ஆண்டவரே, நீ பேசுகிறதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. அதை புரிந்து கொள்ளும் ஆற்றலை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் செவிகள் திறக்கப்பட்டிருப்பதாக. எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருப்பதாக. நாங்கள் வந்த மாதிரியே போகக்கூடாது ஆண்டவரே, உயிர் உள்ளவர்களாய் எழுப்பி சொல்ல வேண்டும். ஆமென் 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 ஆமென். எங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கி நன்மையானவற்றினால் எங்களை தெய்வம் தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென். Thank you Jesus.